அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவோம் என்னங்கிறத ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நாங்கள் ரொம்ப ஆடம்பரமெல்லாம் கும்பிட மாட்டோங்க. வீடெல்லாம் பொதுவாக க்ளீன் பண்ணிவிட்டு வண்டி வாகனங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு, அதே போல் வீட்டில் குழந்தைங்க படிக்கிறதுனால அவங்களோட புக்ஸுக்காகட்டும், அதே போல் எங்கள் வீட்டில் அவர் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, அதுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் வச்சு வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதே போல் தான் எப்போவும் வருஷம் சிம்பிளாக கும்பிட்ற மாதிரி தான் இந்த வருஷமும் சிம்பிளாக கும்பிட்டோம். அதையே ஒரு குட்டி விலாகாக உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிரசாதம்னு பார்த்திங்கன்னா சுண்டல் செஞ்சுருந்தேன். சுண்டல் நேற்று நைட்டு ஊற போட்டுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே வேலை சுண்டலை வேக போட்டு மற்ற சின்ன சின்ன வேலைகளாக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இது மாதிரி தலவாழை இலை போட்டு சாமிக்கு படைக்கிற பிரசாதங்களை எல்லாம் பொரிக்கல்ல, அதோட அவல் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டிருந்தேன். போட்டு அது மாதிரி அது ஒரு பிரசாதமாக வச்சு இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்பிளாக சாமி கும்பிட்டோம். இதுதான் எங்களோட பூஜை அறையில் நாங்கள் எப்படி கும்பிடுவோன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இது மாதிரி தான் சாமிகள்லாம் கும்பிடும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்த நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், இப்போ போலவே எப்போவுமே சந்தோஷமாக மன நிறைவோடு வாழணும்னு மனசார வேண்டிக்கிட்டேன். எப்போவுமே உங்கள் சஞ்சு மாஸ் உங்களுக்காக இருக்கேன். அதே போல் நீங்கள்லாம் உங்கள் வீட்டுகளில் எப்படி கும்பிட்டீங்க என்னங்கிறத எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் கும்பிடாதவங்க நல்லபடியாக சாமியை கும்பிட்டு லீவை நல்லா குழந்தைகளோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி என்னோடய விஷஸை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எங்கே போனாலும் சேஃபாக போய் வாங்க. ரொம்ப கூட்டமான இடங்களுக்கெல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோடு முடிஞ்ச வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமாக இருங்க.